நேஷனல் எபிலெப்சி அவேர்னஸ் டே. வலிப்பு நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நாள். பிகாஸ் வலிப்பு நோய் எவ்வளவு காமனா இருக்குங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். வலிப்பு நோய் நம்ம கை கால் வெட்டி இருக்கிறது. அது அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பேர் வலிப்பினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா வைத்தியம் பண்ணோம் அப்படின்னா 70 பேருக்கு திருப்பி வலிப்பே வராம நம்ம செய்ய முடியும். சரிங்களா? இப்போ வலிப்பு நோய்னா என்ன முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வலிப்பு நோய்னா நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் வெட்டி இருக்கிறது மட்டும் இல்லை. அது இல்லாமல் நிறைய டைப்ஸ் இருக்கு. காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சு கை கால் வெட்டுன்னு சொல்லுவாங்க, காக்கா வெட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபிட்ஸுவாங்க, நிறைய டேர்ம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஒரு பக்கம் அப்படியே ஊறுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வெறும் தலை சுத்தல் மட்டும் வரும். சில பேர் அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனா ஆப் சென்சேஷன் சொல்லுவாங்க. நின்றுட்டே இருப்பாங்க, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படியே நின்று திருப்பி அவங்க வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆப் சென்சேஷன் சொல்லுவாங்க. அது நிறைய டைப்ஸ் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வெறுமனே நினைவு இல்லாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. வெட்டினாலும் வராது, வெறுமனே மயக்கம் மட்டும் போட்டு விடுவாங்க. இது ஒரு வகையான சரி. ஓகே, ஃபிட்ஸ் வருது. நம்ம இப்போ ஃபிட்ஸ் வந்ததுன்னா இது என்னென்ன காரணங்கள், இந்த ஃபிட்ஸ் வரதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸுங்கிறதே முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் அதில் வந்து நார்மலாகவே எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நடக்கணும், கை கால் அசைக்கணும் அப்படின்னா இந்த கையை அசைக்கணும்னா இந்த பக்கம் மூளை வேலை செஞ்சு இந்த கையை அசைக்கலாம். அதே மாதிரி இந்த கையை அசைக்கணும்னா இந்த பக்கம் மூளை வேலை செஞ்சு இந்த அசைக்கணும். இது ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் சொல்லுவாங்க. டிஸ்சார்ஜ் இது வந்து இந்த கையை வேலை செய்ய வைக்கிறது. இது வந்து நம்ம உணர்வு அறிஞ்சு நம்ம செய்யணும்னு நினைச்சு செய்யறது, நம்மளே அறியாம செய்யறது. அது இன்வாலன்ட்ரி. நம்மளே அறியாம இந்த இடத்துல அப்நார்மலா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா கை கால் வெட்டி எடுக்கிறது தான் ஃபிட்ஸ் சொல்லுவாங்க. நம்மளுடைய கண்ட்ரோல் அது இருக்காது. அது 2 பக்கம் வரும்போது அவங்களுக்கு நினைவு இருக்காது. இதனால அவங்களுடைய பிரச்சனைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிட்ஸ் வந்து கீழே விழுந்து தலையில அடிபட்டு இதெல்லாம் வருவாங்க. இது வரதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. பாத்தீங்கன்னா அது ஒரு ஏஜை பொறுத்து வேரி ஆகும். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு காரணிகள், பெரியவங்களுக்கு அது ஒரு காரணம். இப்போ சின்ன குழந்தைங்க எடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்க பிறக்கும் போது சில குழந்தைங்க உடனே அழமாட்டாங்க. அப்போ அந்த மூளைக்கு ஆக்சிஜன் கம்மியாக போச்சுனாலே மூளை பாதிக்கப்படும். மூளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சின்ன குழந்தைங்களுக்கு மூளை காய்ச்சல். மூளை காய்ச்சல்ங்கிறது இன்ஃபெக்ஷன், மூளை பாதிக்கக்கூடிய விஷயம். அப்போ அதுலேயும் வரலாம். அப்புறம் மூளையோட டெவலப்மெண்ட் நல்லா இல்லை. மூளை நார்மலாக நம்ம டெவலப் ஆகலாம். மூளை டெவலப் சரியா இல்லை அப்படின்னாலே ஃபிட்ஸ் வரதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாமல் சின்ன வயசு ஒரு 20 to 30 வயசு இந்த ரேஞ்சில் வந்து காமனாக என்ன நடக்கும், எல்லாம் தண்ணி அடிப்பாங்க, இருக்கும். அதுக்கப்புறம் 2 வீலர்ல வேகமாக போவாங்க. ஸோ அப்போ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலையில காயங்கள், தண்ணி அடிக்கிறது, இது மாதிரி சில விஷயங்களால மூளை பாதிக்கப்பட்டு அதனாலே ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு காமனா ஸ்ட்ரோக் வரும். கை கால் வராமல் போகுது. அப்போ மூளையில் ஒரு தழும்பு மாதிரி வரும். அந்த தழும்புல இருந்து ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஃபிட்ஸ் வரதுக்கான காரணம். ஸோ ஃபிட்ஸ் வந்துருச்சு சார், நான் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் முதல் உதவி என்ன பண்ணுவோம், எல்லாரும் பண்ற தப்பு அதை நம்ம செய்யக்கூடாது. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா அது ஃபிட்ஸ் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, பஸ் எடுத்தோம் இரும்பு எடுத்து கையில் கொடுப்பாங்க. தயவு செய்து அதை முன்னாடி செய்யாது. அப்படி செய்யவே கூடாது. ஏன்னா ஃபிட்ஸ் வரவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே நினைவு இருக்காது. அவங்களாலே அந்த கையில் நீங்கள் ஒரு இரும்பு கொடுத்தீங்கன்னா அவங்களே அவங்கள தாக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகும். அதனால அதை மட்டும் எப்பவுமே செய்யாதுங்க. சரிங்களா? ஸோ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபிட்ஸ் வந்தால் அவங்க நினைவு இருக்காது. அந்த நினைவு நீங்கள் வாய் விட எதையுமே கொடுக்காது. நான் மாத்திரை கொடுக்குறேன், அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன், இந்த எலுமிச்சை பழம் போட்டு உப்பு போட்டுக்கிறேன், அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. அவங்க 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் தான் ஃபிட்ஸுக்கு சரியாக போகும். அந்த ஃபிட்ஸ் வரும்போது கழுத்தை சுற்றி எதுவும் இருக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. செயினோ அல்லது அவங்க போட்டுருக்க ஆபரணங்களோ இல்லை கழுத்தை சுற்றி ஒரு சட்டை காலரோ அதெல்லாம் எதாவது லூஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் அவங்க தரையிலே படுத்துருக்காங்கன்னா ரொம்ப நல்லது அங்கேயே படுத்துருங்க. ஏன்னா அவங்க கீழே விழுந்து அடிபடாமல் இருக்கும். ஸோ கட்டில் வீட்டில் இருந்தாங்கன்னா தூக்கி போட முடியல, கீழே தூக்கி தரையில் போடுவீங்க. ஏன் அப்படின்னா அவங்க கீழே விழுந்து அதனால காயங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்காங்க. அவங்க கீழே இருக்கிறது நல்லது. ஒரு வகையில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே இருக்காது. ஃபிட்ஸ் வந்து முடிச்ச உடனே அவங்க திருப்பி போட்டிங்கன்னா வாயிலிருந்து ஜலவாய் கொடுக்கும். ஏன்னா அந்த எச்சிலும் உணவு குழாய்க்கு போகிறதுல மூச்சு குழாய்க்கு போய் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை நம்ம செய்யணும். ஃபிட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ காமனாக என்ன நினைக்கிறேன், நிறைய பேர் பெண்கள் பாதிக்கப்படுறது என்ன ரீசன்னா, ஃபிட்ஸ் இருக்கு, எனக்கு கல்யாணமே மாப்பிள்ளை அமைஞ்சு வர மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பெண் சம்பந்தமான ஃபிட்ஸ் பிரச்சனை நிறைய இருக்கு. அதேமாதிரி நான் மாத்திரை எடுத்துக்கிறேன் சார், ஃபிட்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா, குழந்தை பெற்றுக்கலாமா? எஸ். 1992 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாத்திரை 5 மாத்திரை தான் ஃபிட்ஸுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து அந்த மாத்திரோட சைடு எஃபெக்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை. 92க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 வகையான மருந்துகள் இருக்குது. இப்போல்லாம் மருந்து சாப்பிட்றதே வெளியே தெரியாது, அவங்க சொன்னால் மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு லேட்டஸ்டான மெடிசன், சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசன் நிறைய வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் போடும்போது அவங்க ஃபிட்ஸ் கண்ட்ரோலாக இருக்கும். அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், தாம்பத்திய உறவு ஈடுபடலாம், குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தைக்கு பால் கொடுக்கலாம், நார்மலாக எல்லாரையும் போல அவங்களும் இருக்கலாம். முன்னமே நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஏழியராகவே ஃபிட்ஸை நம்ம கரெக்டாக வைத்தியம் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு 70% ஃபிட்ஸை நம்ம கண்ட்ரோலே வச்சுக்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சிடி ஸ்கேனர், தேவைப்பட்ட ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், அதுக்கப்புறம் அந்த தலை ஹார்ட் இருக்கிற மாதிரி இசிஜி மாதிரி இஇஜி தலைக்கு ஒரு சுற்றுப்படம் எடுப்பாங்க. இதை வச்சு என்ன டைப் ஆஃப் ஃபிட்ஸ், இதுக்கு என்ன மருந்து போட்டால் கேட்டால்
போட்டால் கேட்குங்கிறது நம்ம கற்றுக்கலாம். அதை வச்சு நம்ம ப்ராப்பராக வைத்தியம் பண்ணோம்னா பேஷண்ட் நல்லா இருப்பாங்க. சரி மாத்திரை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், நிறுத்த முடியுமா அப்படின்னா, இப்போ மூளையில் ஒரு தடுப்பு மாதிரி இருக்குது, அது வந்து ஃபிட்ஸ் வருதுன்னு நிறுத்துறதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா மாத்திரை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 70% வரைக்கும் நம்ம ஃபிட்ஸ் மாத்திரை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நம்ம அந்த தேவைப்படும் போது ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, சுடுபடம் எடுத்து பார்த்துட்டு, உங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் ஃபிட்ஸே வரல அப்படின்னா, அப்போ நம்ம மாத்திரையை ஸ்லோவாக குறைச்சி நிறுத்தலாம். ஆனால் டக்குன்னு மாத்திரை நிறுத்தக்கூடாது. இதுதான் ஃபிட்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம கரெக்டாக, அந்த வலிப்பு நோயை பொறுத்தவரை நம்ம கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சி அதுக்கு கரெக்டாக வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா அதை ஓரளவுக்கு முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வலிப்பு நோயை பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. இந்த வலிப்பு நோயை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கணும். சார் சரியாயிடுச்சு அப்படின்னா ரீஅக்கரன்ஸ்க்கு அதான் சார் ரிவர்சிபிள் காரணம் சொன்னாங்க. சில சமயத்தில் சரியாகிட்டு திருப்பி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சில பேருக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சக்கரை அதிகமான ஃபிட்ஸ் வரும். ஸோ சக்கரை நீங்கள் கண்ட்ரோலே வச்சுன்னா ஃபிட்ஸே வராது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் மாத்திரையை கொடுத்துட்டு சர்க்கரையை அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மாத்திரை சர்க்கரையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும், இது தேவையில்லை. அது இல்லாமல் உடம்புல இந்த கிட்னி ப்ராப்ளம் இன்ஃபெக்ஷனும் உப்பு யூரியா கிரேட் லெவல் தான் அதிகமாகும். அப்போ என்ன பிரெயின் இன்சல்ட் ஆகும், அதனால வந்து ஃபிட்ஸ் வரும். அப்போ நீங்கள் இதை கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மாத்திரை தேவைப்பட கொஞ்ச நாள் மாத்திரை போட்டு நிறுத்தி. இந்த மாதிரி ரீஅக்கரன்ஸுங்கிறது வந்து வெரி வெரி ரேர். ஒன்ஸ் நாங்கள் பார்த்து ஸ்லோவாக நிறுத்திட்டோம்னா நிறுத்தலாம். அப்படின்னா 50% பேருக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது. நம்மளோட இமேஜிங் மொடாலிட்டி இன்னைக்கு இவ்வளோதான், எம்ஆர்ஐ தான் ஹையஸ்ட். மேபி இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நம்ம வேறு ஏதாவது ஸ்கேன்லாம் வந்து இன்னும் அக்யூரேட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா இருக்கும். அப்போ இன்னும் நம்ம எஃபிஷியண்டாக அந்த ஃபிட்ஸ். பட் இப்போவே இந்த கடந்த 30 வருஷத்துல இந்த வலிப்புக்கு உண்டான சிகிச்சை முறைகள் நிறையா மாறிடுச்சு. இப்போ முன்னெல்லாம் லேடிஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க இந்த இடத்துல முடி வரும், பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பல்லு எடுக்கலாம் பெருசாக எடுப்பாங்க, பார்த்தாலே தெரியும் இந்த மாத்திரை அவங்க சாப்பிட்றாங்கன்னு. பட் இப்போ இருக்க மாத்திரைகள் சைடு எஃபெக்டே பெருசாக இல்லாத அவங்க ரொம்ப எடுத்துக்கிட்டு வெளியே தெரியாது. அந்த அளவுக்குலாம் எல்லாரும்